ஃபிஷ் வாங்கி சமைக்க கொடுத்துருக்கோன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து ஃபுல்லாகவே உரல்ல ஆட்டி அடுப்பில் செய்கிறாங்க. ஆனால் அமௌண்ட் வந்து ரொம்பவே காஸ்ட்லி. நிறைய பேர் போகிறீங்க, கேங்காக போகிறீங்கன்னா கொடுக்குறது நல்லாயிருக்கும். பட் ஆனால் ஒரு 2 பேர் 3 பேர் இல்லை 5 பேர் போகிறோன்னா இது கொடுக்குறது வேஸ்ட்டு. எங்களுக்கு அப்படி தான் ஆகிடுச்சு. எனக்கு அமௌண்ட் எவ்வளோ ஆகும்னு தெரியல. 100 ரூபா ஆகும் 1 கிலோக்குங்கிற மாதிரி நினச்சி தான் கொடுத்தோம். பட் அமௌண்ட் ரொம்பவே ஜாஸ்தி. ஆனால் சாப்பாடோ குழம்போ எல்லாமே நல்லா இருந்தது. சாப்பாடு, குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் ரசம் கொடுத்துருந்தாங்க. பிளேட்டும் அவங்களே கொடுத்துருந்தாங்க. இங்கேயே சாப்பிட்றதுக்கும் இடம் இருக்குது. உள்ளே என்ட்ரி டிக்கெட் 5 ரூபா. கீழே போட்டு உட்காரத்துக்கு பாய் அவங்களுமே கொடுக்குறாங்க. ஸோ இது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மீதி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்னென்ன கேட்குறோமோ அது எல்லாத்தையுமே தனியாக இண்டிவிஜுவலாக பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. எங்களுக்கு எல்லாமே மீதி இருந்ததுனால எல்லாத்தையுமே தனியாக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் ப்ரைவேட் பார்க்கிங் பார்க் பண்ணியிருந்தோம். இதுக்கு 50 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு வழியாக கிளம்பி வெளில வந்தாச்சு. நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராக வந்ததுனால உள்ளே பார்க்கிங் கிடச்சிது. இல்லைனா வெளியில் தான் பார்க் பண்ணோம். அவ்வளோ பார்க்கிங் வெளியிலேயே இருந்தது. ஸோ கொஞ்சம் கிளம்புறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியராக கிளம்புறது தான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒசூர் பக்கமாக நாங்கள் ஒரு பிரேக் நிறுத்திட்டு ஜூஸு அது மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகும்போது ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. 6:30 கிளம்பி 5 o'clock வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.